இந்த ஆராதனைக்கு தேவன் பிரசன்னமாகி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்கள் கன்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, புதியதொரு வாரத்தின் முதலாவது நாளிலே நீ உயிர்த்தெழுந்த நன்னாளை நாங்கள் கொண்டாடவும், உம்முடைய மகத்துவங்களையும் உம்முடைய மாட்சிமையையும் நாங்கள் உணர்ந்து உம்மை ஆராதிக்கவும் நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டின தயவிற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரித்து துதிக்கிறோம் ராஜா. கடந்த வாரம் முழுவதுமாக உம்முடைய செட்டைகளின் மறைவிலே வைத்து எங்களை பாதுகாத்து சகல நன்மைகளினாலும் நிரப்பி எல்லா தீங்குக்கும் விக்கினங்களுக்கும் விலக்கி காத்து இந்த நாளை நாங்கள் காணவும், இந்த நாளிலே உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்தவும் உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் எங்களுக்கு கொடுத்த தருணத்திற்காக நன்றி கூறுகிறோம். தகப்பனே, இந்த நாளிலேயும் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். சிறிது நேரம் எங்களுடைய சிந்தனைகளையும் எங்களுடைய எண்ணங்களையும் உம்முடைய கட்டுக்குள்ளே நீர் வைத்து உம்மை மாத்திரமே நோக்கி பார்க்கக்கூடிய கண்களையும் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கக்கூடிய காதுகளையும் உம்முடைய வார்த்தைகளுக்கு இணங்கக்கூடிய நல் இருதயத்தையும் நீர் எங்களுக்கு தந்தருளும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்நாளிலேயும் நாங்கள் ஒருவேளை உம்முடைய ஆலயத்திலே ஒன்றாக கூடி வர இயலாவிட்டாலும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக எப்போதும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு சித்தமானால் கூடிய விரைவிலே நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து ஏகோபித்து ஏக சிந்தையாய் உம்முடைய சன்னிதானத்திலே உம்மை ஆராதிக்கக்கூடிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று வேண்டி நிற்கிறோம். இந்த நாளிலேயும் நாங்கள் வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள், உம்மை துதித்து பாடக்கூடிய பாடல்கள், உம்முடைய வார்த்தைகளிலிருந்து நாங்கள் கேட்கக்கூடிய செய்தி அனைத்தும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை மேன்மைப்படுத்தக்கூடியதாய் உயர்த்தக்கூடியதாக இருக்கட்டும் ராஜா. அது எங்கள் ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாக இருக்க ஒத்தாசை செய்தரலாம். இந்த வாரம் முழுவதுமாக அது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையிலே வழிநடத்தி செல்வதாய், எங்களை ஆற்றி தேற்றக்கூடியதாய், எங்களை எச்சரிக்கக்கூடியதாய், உம்முடைய சமூகத்தை பிரசன்னத்தை உணரக்கூடிய நேரமாக இந்த ஆராதனை அமையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலேயும் எங்கெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் உம்மை ஆராதிக்கிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய திரியேக தேவனின் பரிசுத்த பிரசன்னம், உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய வழி நடத்துதல் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். எங்களுடைய திருச்சபையை சேர்ந்த ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திற்காகவும் எங்களோடு கூட இந்த நாளின் காலை ஆராதனையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நீர் போதுமானவராகிறோம். இந்த நாட்களிலே எங்களுக்கு அநேக தேவைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற நல் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் இருப்பதாக. கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிடைக்கப் பெறுகிற இந்த இலவசமான நேரத்தை, காலத்தை பயன்படுத்தி கொள்ளவும், உம்மை அதிகமாக தேடவும், உம்மோடு கூட நேரத்தை செலவழிக்கவும், உம்முடைய சுவிசேஷத்தை எங்களால் ஆன மட்டும் மற்றவர்களோடு கூட ஏதாகிலும் ஒரு வகையிலே பகிர்ந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அன்றன்றுள்ள அப்பத்தை நீர் எங்களுக்கு தாரும். வேலை இல்லாததினாலும் வருமானங்கள் இல்லாததினாலும் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து ஆதரித்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம்.
எங்களுக்கு ஆண்டவரே இம்மட்டுமாக போதுமானவராக இருந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வாரத்திலேயும் உம்முடைய அன்பின் பிரசன்னம் எங்களுக்கு போதுமானதாக இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்றும், இந்த நாளின் ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமென்றும், உம்முடைய திவ்ய நாமம் மகிமைப்பட வேண்டுமென்றும் எங்கள் அருமை இரட்சகரும் மீட்பெருமாகிய கிறிஸ்து இயேசுவின் மூலமாக மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில் மூன்றில் ஒன்றாய் ஜோடித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போம். மூன்றில் ஒன்றாய் ஜோடித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பாவத்தின் கோர வழியான சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம். பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். வல்லமையோடு வந்திறங்கி வரங்கள் அளவும் நாக்கிந்த ஆவியின் வழியை தினம் காட்டும் பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போம். ஆவியின் வழியை தினம் காட்டும் பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். அதற்குள் சோதனை வந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் சோதனை நம்மை சூழ்ந்தாலும் ஜெயம் அளிப்பவரை ஸ்தோத்தரிப்போம். சோதனை நம்மை சூழ்ந்தாலும் ஜெயம் அளிப்பவரை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவனை ஸ்தோத்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். இந்த நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமர் 11:33 முதல் 36 வரை. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய நியாயத்தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.
அறிவிப்புகள். சபை விசுவாசிகள் கொரோனா தொற்றிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்குமாறு ஊக்கமாக ஜெபிக்கவும். சூம் செயலி வழியாக வெள்ளி மாலை 6:30 மணிக்கு நடைபெறும் ஜெபக்கூட்டத்தில் அனைவரும் பங்கு பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வழக்கம் போல ஞாயிறு ஆராதனை யூடியூப் வழியாக ஒளிபரப்பப்படும். புதன் மாலை தியானம் வாட்ஸ்அப் மூலம் பகிரப்படும். கடந்த வாரம் 82 குடும்பங்களுக்கு நம் சபை மூலம் சமுதாய உதவிகள் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். சபை ஊழிய தேவைகளுக்கு காணிக்கை கொடுக்க விரும்புவோர் சபை வாட்ஸ்அப் குழுவில் பகிரப்பட்டுள்ள சபை வங்கி கணக்கு எண்ணை பயன்படுத்தவும். ஆலயத்தில் சென்று ஜெபிக்க அல்லது காணிக்கை செலுத்த விரும்புவோர் சபை போதகரை அணுகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த வாரத்தில் தங்கள் குடும்பத்தில் கொரோனா தாக்கத்தினால் உறவினர்களை இழக்க நேரிட்ட திரு பாஸ்கரன், நடராஜன், திருமதி இந்திரா செல்வம் மற்றும் திரு குணகுமார் அவர்களுக்கு கர்த்தர் ஆறுதல் அளிக்குமாறு சபையார் ஜெபிக்கவும். விவாக அறிக்கை. நமது சபையை சேர்ந்த திருமதி கலா மற்றும் திரு விஜயகுமார் அவர்களின் குமாரன் செல்வன் வினோஜ் பிரகாஷ் மற்றும் பெங்களூர் CSI கருணாலயா சபையை சேர்ந்த திரு ஜான் ஜீவன் மற்றும் திருமதி மெட்டில்டா மெர்சி ஆகியோரின் மகள் செல்வி ஜெனிஃபர் பிரியா ஆகிய இருவரும் ஜூன் 23 அன்று பரிசுத்த மெய் விவாகத்தில் இணைக்கப்பட உள்ளனர். இவர்கள் இருவரும் பரிசுத்த மெய் விவாகத்தில் இணைக்கக்கூடாதபடிக்கு ஏதேனும் நியாயமான காரணம் இருந்தால் அதை சபை போதகரிடம் எழுத்து மூலம் தெரிவிக்கவும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. இன்பகானான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமாய் இன்பகானான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லான என் உள்ளம் உருக்கின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவே. ஆனந்தமாய் இன்பகானான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். வாணிப நாளில் இயேசுவை கண்டேன். வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்பகானான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசை இப்பூவில் வேறேயில்லை. என்றும் எனக்கவராதரவே. ஆனந்தமாய் இன்பகானான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத உம் கிருபை. கண் பாரும் என்று நானும் அடிமை. ஆனந்தமாய் இன்பகானான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன்.
ஏற்றிடுதேவும் வாக்குகள் என்னை ஆற்றிடுதே உந்தன் சமூகமே. வேளத்தின் மேல் வேலனடைந்து நான் சேருவேன், பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடவே. ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சபை விசுவாசிகளுக்கும் இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற பிரியமான கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். இந்த அதிகாரத்தை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஞானமுள்ளவர், காட் இஸ் வைஸ் என்ற தலைப்பிலே நான் செய்தி கொடுக்க விரும்புகிறேன். அநேக நேரத்தில் நமக்கு ஆலோசனைகள் கொடுப்பது பிடிக்கும், பிறருக்கு ஆலோசனை சொல்கிறது நமக்கு பிடிக்கும். ஆனால் பிறர் இடத்துல இந்த ஆலோசனையை கேட்டுக்கொள்வதற்கு நமக்கு விருப்பம் இருக்காது. நம்ம எல்லா காரியத்துலேயும் ஒரு கருத்து சொல்லணும்னு சொல்லி நம்ம விரும்புவோம். அதனால தான் ஒருத்தர் சொன்னாங்க, இந்த உலகத்தில் ரொம்ப சீப்பாக கிடைக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அட்வைஸ். ஏன்னா எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சோதனை, டெம்டேஷன் என்னென்னா, தேவனுக்கு நம்ம ஆலோசனை கொடுக்க விரும்புகின்றோம். ஒருவேளை கடவுள் இதை இப்படி செஞ்சிருந்தார் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தின் முதல் 10 அதிகாரங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கூறின கருத்து ஒரே ஒரு கருத்து தான். ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் அவன் ரட்சிக்கப்படுகின்றான். அவனுடைய நற்குணமோ அவனுடைய நற்செயல்களோ இல்லை அவன் எந்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தான் என்ற அவனுடைய பாரம்பரியமோ எதுவுமே அவனுடைய ரட்சிப்பை தீர்மானிக்கிறது இல்லை. மாறா அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைப்பதனால் அவன் நீதிமானாக்கப்படுகின்றான். அந்த விசுவாசத்திலே நிலைத்திருப்பதின் மூலமாக அவன் பரிசுத்தமாக்கப்படுகின்றான். அந்த விசுவாசத்தின் நிமித்தம் ஒரு நாள் அவன் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக ஏற்றுக்கொள்ளப்படுவான் என்பதை கூறி வருகிறார், இல்லைன்னா வலியுறுத்தி வருகிறார். இப்போ அந்த கருத்தை இந்த ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11ஆம் அதிகாரத்தோடு அப்போஸ்தலனாகிய பவுல் முடிக்க போகிறார். திஸ் இஸ் தி கன்க்ளூடிங் சாப்டர் அபவுட் ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த் அலோன். 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் எப்படி வாழ வேண்டும் என்ற ஆலோசனைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்க இருக்கிறார். இப்போ இந்த அதிகாரத்தை அவர் முடிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, இஸ்ரவேல் மக்களை மீண்டும் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்கிறார். 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம் எல்லாத்துலேயுமே இஸ்ரவேல் மக்களை குறித்து அவர் என்ன பண்ணுறாரு, பேசி வருகிறார். இதுவரைக்கும் நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இந்த நிருபத்தில் அவர் எழுதின கருத்துக்களை நாம் பார்க்கும் பொழுது ஏதோ பவுலுக்கு இஸ்ரவேல் மக்கள் மேலே ஒரு தனிப்பட்ட விரோதம் இருந்தது போலவும், இஸ்ரவேல் மக்களை அவர் வெறுப்பவர் போலவும் காணப்படும். அதனால தான் 10ஆம் அதிகாரத்தில் அவர் இஸ்ரவேலின் கைவிடப்படுதலை, ஏன் இஸ்ரவேல் ஒரு தேசமாக தேவனால் கைவிடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதும்போது அவர் முதலாவது எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, அவர்களுடைய ரட்சிப்புக்காக நான் மரித்தாலும், நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, அவங்க ரட்சிக்கப்பட்ட நலமாக இருக்கும் என்று இஸ்ரவேல் மீது தனக்கு இருந்த அன்பை வெளிப்படுத்தி தொடங்குகிறார். இந்த 11ஆம் அதிகாரத்தில் இந்த இஸ்ரவேல் மக்கள் அவர்களை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் என்ன மனநிலை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று 5 கருத்துக்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் பதிவு செய்திருக்கிறார். அந்த 5 கருத்துக்களை தான் நான் உங்களோடு கூட இந்த காலையிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பல வேளைகளில் நமக்கு ஒரு பொருள் இலவசமாக கிடைக்குமே என்றால் அதனுடைய மதிப்பை நாம் உணர மாட்டோம். இந்த உலகத்தில் விலை உயர்ந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு இலவசமாக கிடைக்கிறது தான். இப்போ நம்ம சுவாசிக்கும் காற்று, கடந்த நாட்களில் இந்த கொரோனாவினுடைய
உச்சக்கட்டத்தின் போது நம்ம இந்திய தேசத்தில் சந்தித்த மிகப்பெரிய பிரச்சனை என்னது? ஆக்சிஜன் பற்றாக்குறை. ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ ஆக்சிஜன் நம்ம வந்து சுவாசிக்கிறோம், நம்முடைய ஆயுள் முழுவதுமாக நாம் எவ்வளவு ஆக்சிஜன் வந்து நம்ம சுவாசிப்போம். இதுக்காக நம்ம ஒரு பைசா கூட யாருக்குமே கொடுக்கறது கிடையாது. கடவுள் அதை இலவசமாக கொடுத்துருக்கார். கடந்த 2 மாதங்களாக நம்ம நாமக்கல் பகுதியில் மழை சுத்தமாக இல்லை. என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, எங்கள் வீடெல்லாம் தண்ணி பற்றாக்குறை வந்துச்சு. 2 போர் இருக்குது. அந்த 2 போர்வெல்லையும் தண்ணி வர்றதுக்கு ஒரு குடம் தண்ணி வர்றதுக்கு அதிக நேரம் என்ன பண்ணிச்சுங்க எடுத்துக்கொண்டது. போன வாரம் 2 நாள் தான் நல்ல ஒரு மழை பெஞ்சது. அந்த மழை பெய்ததுக்கு அப்புறமேலு தண்ணீர் மிகவும் தாராளமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த தண்ணீர், நம்ம குடிக்கிற தண்ணீர், நிலத்தடியிலேருந்து நம்ம உறிஞ்செடுக்கிற நீர், இது எல்லாமே நமக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்முடைய வாழ்க்கையில் விலையேறப்பெற்ற காரியங்கள் எல்லாமே நமக்கு இலவசமாக கிடைக்குது. இலவசமாக கிடைக்கிறதுனால அதை பற்றி நம்ம கவலையே படுறது கிடையாது. அதனால தான் இயற்கையை எவ்வளவு நாசம் பண்ண முடியுமோ அவ்வளோ நாசம் பண்ணி வச்சுருக்கான் மனிதன். இயற்கையை சூறையாடி வைத்திருக்கிறான் என்று நம்ம சொல்லலாம். ரட்சிப்பும் நமக்கு இலவசமாக கிடைக்கிறதுனால நம்மளே நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதை குறித்து ஜாக்கிரதையாக இருப்பது கிடையாது. அதை ஒரு பொருட்டாக நாம் எண்ணுவது கிடையாது. அப்படி கிறிஸ்தவர்களாகிய நாம் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இஸ்ரவேல் மக்களை ஒரு உதாரணமாக பயன்படுத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 11ஆம் அதிகாரத்தில் இந்த கருத்துக்களை நமக்கு சொல்கிறார். இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது பவுல் இஸ்ரவேல் மக்களிலே எல்லாரையும் தேவன் கைவிடலை. அவங்களில் ஒரு சிறு கூட்டத்தினர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனுக்கு உண்மையாக அவருடைய குமாரனை விசுவாசித்து அவருடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று முதல் 5 வசனங்களில் அவர் கூறுகின்றார். அப்புறம் 6லிருந்து 10 வசனங்கள் நாம் வாசித்து பார்க்கும்போது இந்த இஸ்ரவேல் மக்கள் இப்போது தேவனால் கைவிடப்பட்டிருக்கிறார்கள். தேவன் தான் அவர்களுடைய காதுகளை அடைத்திருக்கிறாரு, தேவன் தான் அவர்களுடைய கண்களை காணாதபடி செய்திருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். அவங்க கனநித்திரையின் ஆவியை பெற்றிருக்கிறாங்க. ஆனால் தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணுறாருங்க? கேளாது இருக்கிற காதுகளை கொடுத்தார் என்று 8ஆம் வசனத்தில் அவர் கூறுவதை நாம் வாசிக்கின்றோம். அப்புறம் 11ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை இந்த இஸ்ரவேல் தேசமானது கைவிடப்பட்டதற்கான காரணம் என்ன? வாட் இஸ் த ரீசன்? 2 காரணங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. முதலாவது, அவர் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவங்க நிராகரித்தாங்க. யார் இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிறாங்களோ அவர்கள் பிதாவினால் நிராகரிக்கப்படுவார்கள். இஸ்ரவேல் மக்கள் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்ததுனால தேவன் அவர்களை ஒரு தேசமாக நிராகரித்து விட்டார். அது ஒரு காரணம். 2வது காரணம், தேவனுடைய அநாதி திட்டத்தின்படி இந்த உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் எல்லா இனத்தை சேர்ந்தவர்களும் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அதை அவர் எப்படி செயல்படுத்துறாருங்க? இந்த இஸ்ரவேல் மக்கள் அவரை புறக்கணித்ததுனால அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க? அவர்கள் இஸ்ரவேல் அல்லாதவர்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்றாங்க. முதலாவது பேதுரு யூதர்களுக்கு மட்டும்தான் சுவிசேஷத்தை போதிக்கிறாரு. அதுக்கப்புறம் சமாரியர்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்றாரு. அதுக்கப்புறம் புறஜாதியினருக்கு எடுத்து செல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட தன்னுடைய சுவிசேஷ பிரயாணங்களில் அவர் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல இருக்கிற ஜெப ஆலயம், யூதர்கள் கூடி வருகின்ற அந்த ஆலயத்துல தான் முதலாவது அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாரு. அந்த யூதர்கள் தன்னுடைய செய்தியை புறக்கணித்த பின்பாக அவர் புறஜாதியினர் இடத்துல, அதாவது யூதர்கள் அல்லாதவர்கள் இடத்துல அந்த சுவிசேஷத்தை எடுத்து செல்கிறார். இப்போ இந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தபடியினாலே இந்த உலகில் உள்ள எல்லோரும் சுவிசேஷத்தை அறியும்படியான ஒரு வாய்ப்பை தேவன் என்ன பண்ணாரு? உருவாக்கினார். இட்ஸ் காட்ஸ் டிசைன். அவங்கள தேவன் ஏன் நிராகரித்தார் என்று இந்த கருத்துக்களை அப்போஸ்தலனாகிய பவுல் 11லிருந்து 21 வசனங்களிலே கூறுகின்றார். 22ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் மக்களை தேவன் முழுவதுமாக ஒரு தேசமாக கைவிட்டு விட்டார் என்று நம்மளால சொல்ல முடியாது. they have a future. அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறினார். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் என்பவர்கள் ஒரு காட்டு ஒலிவ மரத்தை போல் இருக்கிறாங்க. அந்த ஒலிவ மரத்தின் சில கிளைகளை தேவன் அகற்றிவிட்டு யூதர்கள் அல்லாத நம்மை அந்த ஒலிவ மரத்திலே இணைத்தார் விசுவாசத்தின் மூலமாக.
அதனுடைய அர்த்தம் வந்து தேவன் யூதர்களை முற்றிலுமா கைவிட்டு விட்டார் என்று அல்ல. கிபி 70ஆம் ஆண்டு AD 70 ரோமர்கள் இஸ்ரவேலை கைப்பற்றி எருசலேமின் தேவாலயத்தை இடித்து போட்டதுக்கு அப்புறமேலு இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் உலக வரைபடத்தில் இல்லாமல் போயிடுச்சு. 15-16ஆம் நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த ஐரோப்பிய இறையியலாளர்கள் இஸ்ரவேலின் கதை அதோட முடிஞ்சிருச்சு, there is no hope for Israel என்று நினைத்தார்கள். இனிமேல் இஸ்ரவேலுக்கு மீட்பு என்பதில்லை, ஒரு தேசமாக கடவுள் அவர்களோடு இடைப்பட போவதில்லை என்று நினைத்தார்கள். இன்னொரு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அந்த 16ஆம் நூற்றாண்டிலிருந்து ஏறக்குறைய 20ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்த இறையியலாளர்கள், அதாவது ஐரோப்பிய இறையியலாளர்கள் யூதர் எதிர்ப்பு கொள்கையை உடையவர்களாக இருந்தாங்க. they hated the Jewish people. ஜெர்மனியில் ஹிட்லர் யூதருக்கு என்ன செஞ்சான்னு சொல்லி நமக்கு தெரியும். அதே போல ஐரோப்பாவின் பல பகுதிகளிலே யூதர்கள் பட்ட பாடுகளை குறித்து சரித்திரத்தை நாம் படிப்போமே என்றால் அறிந்து கொள்ளலாம். ஆகையினால என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ஆன்டி ஜூவிஷ் தியாலஜி, யூதர்களுக்கு எதிரான ஒரு இறையியல் வந்து என்ன பண்ணுச்சு, வலு பெற்றது. ஆனால் ஆச்சரியமூட்டும் விதத்திலே 1948ஆம் ஆண்டிலே இஸ்ரவேல் என்ற தேசம் மறுபடியும் உலக வரைபடத்திலே உதித்தது. அந்த இஸ்ரவேல் என்ற தேசம் உலக வரைபடத்தில் இல்லாத போது இந்த ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11ஆம் அதிகாரத்தை பல இறையியல் வல்லுநர்கள் இல்லை வேத வல்லுநர்கள் தவறாக வியாக்கியானம் செய்தார்கள். அது நிமித்தம் நம்மளே அநேகர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, யூதர்கள் அப்படின்னா தேவனுக்கு ஆகாதவர்கள், கடவுளின் மேல் அவங்கள கண்டுகொள்ள போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிடறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இந்த அதிகாரத்தின் 22 32 வசனங்களிலே there is a future for Israel. இன்றைக்கும் கூட இஸ்ரவேல் என்ற நாடு இருக்கிறது என்றால் அது கர்த்தருடைய சுத்த கிருபையினால் மாத்திரமே. அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனங்களிலே குறிப்பிடுகிறார். இதை சொல்லிட்டு 33ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரை தேவன் ஞானமுள்ளவர், அவருக்கு யாரும் ஆலோசனை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் ஒரு காரியத்தை செய்வாரே என்றால் அதைவிட சிறப்பாக வேறு எந்த நபராலும் அந்த காரியத்தை செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இந்த 11ஆம் அதிகாரத்தை அவர் முடிக்கின்றார். இல்லை என்றால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற தலைப்பினை அவர் முடிக்கின்றார். இப்போ இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய 5 பாடங்கள் என்ன? முதல் பாடம் என்னன்னா, we should not boast about our salvation. நம்முடைய ரட்சிப்பை குறித்து நம்மிலே ஒருவரும் பெருமை பாராட்டுவதற்கு இடமில்லை. பெருமை பாராட்டவே கூடாது. நம்ம சுவாசிக்கிறோம், ஆக்சிஜனை உள்ளெடுத்து இல்லை கார்பன் டை ஆக்சைடை நம்ம என்ன பண்ணுறோம், வெளியில் அனுப்புகிறோம். இந்த ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். இந்த என்னால் சுவாசிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யாராச்சும் பெருமை பாராட்ட முடியுங்களா? இல்லை. ஏன்னா இது இயற்கை. ஒரு மனிதன் இல்லை ஒரு உயிரினம் சுவாசிப்பது என்பது இயற்கை. இது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வரம். அதே மாதிரி தான் ரட்சிப்பு என்பதும் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வரம். அதுக்கு காரணம் என்ன? எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம், நாம் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்தோம். We were dead in our trespasses and sins. மரித்த ஒரு சடலத்தினால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆவிக்குரிய மனிதன் மரித்த நிலையில் இருக்கிறானே என்றால் அவன்கிட்ட உயிர் இல்லை, அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ உயிரற்ற, ஆவிக்குரிய பிரகாரமாக உயிரற்றவர்களாய் இருந்த நம்மை தன்னுடைய தூய ஆவியானவரின் மூலமாக தேவன் மீண்டும் ஜனிப்பித்தார். இதை தான் ஆவிக்குரிய பிறப்பு, மறுபிறப்பு என்று வேதம் கூறுகிறது. சில நேரத்தில் மறுபிறப்பு அப்படிங்கிறத சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்க, செத்ததுக்கு அப்புறமேல மறுபிறவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அடுத்த ஜென்மம்னு சொல்லுவாங்களே, அப்படி நினைச்சுக்கிறாங்க. அது கிடையாது. மறுபிறப்பு என்றால் என்ன? ஆவிக்குரிய பிரகாரமாக மரித்திருந்த எனக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக உயிரூட்டுகிறார். நான் ஆவிக்குரிய மனிதனாக உயிர் பெறுகிறேன். இதான் 2 கொரிந்தியர் 5:17 அப்போஸ்தலனாகிய பவுல் நான் புதிய சிருஷ்டி என்று சொல்லும் பொழுது, அதுக்கு முன்னாடி நான் மரித்தவனாக இருந்தேன், இப்போது நான் ஆவிக்குரிய பிரகாரமாக உயிர் பெற்றேன் என்று சொல்கிறார். எனவே இந்த ரட்சிப்பு என்ற செயல்
ஒன்றும் செய்ய இயலாத ஒருவனுக்கு தேவன் கொடுக்கின்ற ஒரு ஈவு. அப்ப நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேனே என்றால், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேனே என்றால், நான் அவரை விசுவாசிக்கக்கூடிய அந்த திறனை எனக்கு கொடுத்தவர் தேவன். ரோமர் 11ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே எலியா என்ற ஒரு மனிதனுடைய உதாரணத்தை எடுத்து பவுல் விளக்கிறார். இந்த எலியாவினுடைய காலத்தில் எலியா போய் ஆண்டவர்கிட்ட சொல்றார். ரோமர் 11:3, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது. எசபேல் என்ற ராணியினுடைய நாட்களிலே ஆகாப் என்ற ராஜா அவளுடைய கணவன், இவர்கள் இருவரும் இஸ்ரவேலை அரசாண்ட நாட்களிலே அவர்கள் எலியாவை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அப்ப எலியா சொல்றாரு, ஆண்டவரே, நான் ஒருத்தன் மாத்திரம் தான் உமக்கு உண்மையுள்ளவனாக இருக்கிறேன். இப்ப எலியாவினுடைய மனநிலை என்னது? இந்த இஸ்ரவேல் தேசத்திலே ஒருத்தரும் உமக்கு உண்மையா இல்லை, நான் ஒருத்தன் மாத்திரம் தான் உமக்கு உண்மையானவன், நான் ஒருத்தன் மாத்திரம் தான் தகுதியானவன் சொல்லி அவன் ஆண்டவர்கிட்ட மன்றாடுறான். அப்ப தேவன் அவனுக்கு கொடுத்த பதில் என்ன? 4ஆம் வசனத்திலே அவனுக்கு உண்டான தெய்வ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. அப்படி போலவே இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாய் இருக்கிறது. பவுல் சொல்றாரு, புறஜாதியினராகிய நீங்க உங்களுடைய மனசுல என்ன நினைக்கலாம்? இஸ்ரவேல் மக்கள், யூதர்கள் தேவனை நிராகரிச்சுட்டாங்க, ஆனா நாங்களாம் அப்படி கிடையாது, நாங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். அப்ப தேவன் எங்களோடு மட்டும்தான் இப்ப என்ன பண்ணுவாரு? செயல்படுவார் என்று நீங்க நினைக்கலாம். ஆனால் எப்படி எலியாவினுடைய நாட்களிலே அவன் அறியாமலேயே 7000 பேர் தேவனை விசுவாசிப்பவர்களாக அந்த தேசத்தில் இருந்தாங்களோ, அதே மாதிரி நாம் அறியாமலேயே யூதர்களிலே அநேக விசுவாசிகள் இன்றைக்கும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ரட்சிப்பை குறித்து நான் ஒருபோதும் கடவுளுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாதுங்க? பெருமை பாராட்டக்கூடாது. எலியாவை மாதிரி, ஆண்டவரே, நான் ஒருத்தன் மட்டும்தான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன், எனக்கு மட்டும்தான் இந்த பாடுகள், மற்ற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நம்ம நினைக்க கூடாதுங்க. தேவன் தனக்கென்று ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டார். அவர் அந்த கூட்டத்தை தெரிந்து கொண்டபடியினால் மாத்திரமே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் அதற்கு பிரதான காரணம், தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தன்னுடைய அன்பில் பரிசுத்தம் உள்ளவராய் என்னை தனக்காக தெரிந்து கொண்டார். அது மட்டும் இல்லாம இந்த 7 - 10 வசனங்களிலே நாம் ஏன் நம்முடைய ரட்சிப்பை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது? ஏன் சொல்லி கேட்டோம்னா, காணாத நம்முடைய கண்களை திறந்தவர் கர்த்தர், கேளாத நம்முடைய செவிகளை திறந்தவர் கர்த்தராக இருக்கிறார். இன்னைக்கு இந்த சுவிசேஷத்தை நம்ம நிறைய பேர்கிட்ட பிரசங்கிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தொலைக்காட்சியின் மூலமாக, சமூக வலைத்தளங்களிலே, தனிப்பட்ட முறையிலே அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. இந்த சுவிசேஷத்தை அநேகர் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள், காதுகள் இருந்தும் கேட்காதவர்கள் இருக்கிறார்கள். நாங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது என்னுடைய மாமாவுடனோ இல்லை வாலிப பிள்ளையாக இருக்கும் பொழுது, வாலிபனாக இருக்கும் பொழுது எங்களுடைய சபையை சேர்ந்த கிராம போதகர்களுடன் பல இடங்களுக்கு நற்செய்தி தாள்கள், ட்ராக்ஸ் கொடுக்க சென்றிருக்கோம். அப்படி நாங்கள் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு ஒரு வீதியில் ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் வரைக்கும் என்ன பண்ணுவோம், ட்ராக்ஸ் கொடுத்து ஏசாமியை பற்றி பிறருக்கு அறிவிச்சுட்டு திரும்ப வர வழியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ராக்ஸில் பல ட்ராக்ஸ், அந்த நற்செய்தி தாள்கள் அப்படியே ரோடு ஓரத்தில் கீழே கிடக்கும். அதை மறுபடியும் நாங்கள் பொறுக்கிட்டு வரோம். வாங்குவாங்க, பார்ப்பாங்க, ஓ ஏசுவா, தூக்கி போட்டுருவாங்க. அப்படி தூக்கி போடுறவங்கள நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா படித்தவர்களாக இருப்பார்கள், சமுதாயத்தில் மிகுந்த அந்தஸ்துடையவர்களாக இருப்பார்கள், ஐஸ்வர்யவான்களாக இருப்பார்கள். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இயேசுவா தூக்கி போட்டு. ஏன் நம்ம அப்படி தூக்கி போடாம இயேசுவா, அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளார உதித்தது. இதை வைத்தவர் தேவன். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இஸ்ரவேலை குறித்து சொல்றப்போ அவர் சொல்றாரு 7ஆம் வசனத்திலே, அப்படியானால் என்ன, இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். பவுல் ஏன் இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள் சொல்றாரு? இஸ்ரவேலர் எதை தேடுறாங்க? ரட்சிப்பை தேடுறாங்க. ஆனா அவங்க எந்த வழியில தேடுறாங்க? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக நாங்க ரட்சிக்கப்பட முடியும்னு சொல்லி அதை தேடுறாங்க. அதாவது தங்களுடைய கிரியைகளின் மூலமாக,
எப்படியாவது நான் பக்தி வைராக்கியம் கொண்டு பக்திமானாய் நடந்து அன்னதானம் பண்ணி நல்ல காரியங்கள் செய்வதன் மூலமாக நான் ரட்சிப்படைய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சுய முயற்சியில அவன் ஈடுபடுறான். ஆனால் அவன் பாவியாக இருப்பதினாலே அவனுடைய முயற்சிகள் எதுவுமே அவன் நினைத்த பலனை அவனுக்கு கொடுப்பதில்லை. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி அதை அடைந்திருக்கிறாங்க? ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கர்த்தர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு. 8வது வசனம், கன நித்திரையின் ஆவியும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி. இப்ப இஸ்ரவேல் மக்கள் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள் என்றால் அதுக்கு ஒரு காரணம், கர்த்தர் அவர்களுடைய கண்களை திறக்கவில்லை. நாம் தேவனை அறிந்திருக்கிறோமே என்றால் தேவன் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய சாட்சியை சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் தேவனால் மீட்கப்பட்டேன் என்று சொல்வார்கள். ஐ வாஸ் சேவ்ட் பை காட். ஆனா இன்னைக்கு இருக்கிற சாட்சி என்ன தெரியுமா எப்படி இருக்குங்க? நான் தேவனை பிடித்து கொண்டேன், நான் தேவனை ஏற்றுக்கொண்டேன். ஐ காட் ஹோல்ட் ஆஃப் காட், ஐ பிலீவ்ட் இன் காட். தேவனை மையமாக கொண்ட இறையில் இன்றைக்கு மனிதனுடைய முயற்சிகளை மையமாக கொண்டதாக மீண்டும் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகியனால தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, தங்களுடைய ரட்சிப்பை குறித்து ரொம்ப பெருமை பாராட்டுறவங்களா இருக்கிறாங்க. நான் எப்படி ஆண்டவரை விசுவாசித்தேன் தெரியுமா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா. எனக்கு அன்பானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே என்றால் அது தேவனுடைய சுத்த கிருபை. கர்த்தர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பதாக தெரிந்து கொண்டு சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்ட போது நம்முடைய கண்களை திறந்து நம்முடைய செவிகளிலே அவைகளை கேட்கும்படியாக அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய உள்ளத்திலே அவர் கிரியை செய்ததினால் மாத்திரமே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் பெருமை பாராட்டக்கூடாது. அப்புறம் 2வது தேவன் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களும், எல்லா இனத்தவரும், யூதர்களாக இருந்தாலும் சரி, இந்தியர்களாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கர்களாக இருந்தாலும் சரி, ரஷ்யர்களாக இருந்தாலும் சரி, ஐரோப்பியர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ரட்சிப்பு சமீபமானது. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 11ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் என்ன சொல்றாரு, நம்ம நினைக்கிறோம் தேவன் யூதரை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனா என்ன நடக்குதுங்க, தேவன் யூதர்கள் அல்லாதவர்களை கைப்பிடித்திருக்கிறார். God has got hold of everyone in this world. யூதர்கள் என்ன நினைச்சாங்க, நாங்க ஆபிரகாமின் வம்சத்துல வருகின்றோம், எங்களுடைய வம்சத்துல தான் எல்லா தீர்க்கதரிசிகளும் தோன்றி இருக்கிறாங்க, எங்களுக்கு தான் பழைய ஏற்பாடு கொடுக்கப்பட்டிருக்குது, எங்களுடைய வம்ச வழியில தான் மேசியாவானவர் திரும்ப வரப்போகின்றார், ஆகையினால ரட்சிப்பு என்பது எங்களுடையது. அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சிந்தித்த போது கூட என்ன நினைச்சாங்க அப்படின்னா, தேவன் தன்னுடைய மேசியாவை அனுப்புவார், அந்த மேசியானவர் வந்து மற்ற மக்களிடத்திலே யுத்தம் செய்து யூதருக்கென்று ஒரு தனி ராஜ்யத்தை அவர் உருவாக்குவாரு. அவங்க நினைத்தது எல்லாமே இந்த உலகத்திலே நாங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இனமாக, உயர்த்தப்பட்ட ஒரு இனமாக, ஆளுகிற ஒரு இனமாக இருப்போம். அதான் அவங்களுடைய எண்ணம். எல்லாமே எங்களை சுற்றி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எண்ணம் கொள்ளும்போது அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உலக மக்களுக்கு உருவாக்கும். இன்னைக்கு கூட மிகவும் வருத்தப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய இந்திய தேசத்திலும் கூட சிலர் தங்களை அப்படி நினைத்து கொள்வதனால்தான் அநேகர் ஒடுக்கப்படுகிறார்கள். அநேகருக்கு அடிப்படையான கல்வி, மருத்துவம், சம உரிமை மறுக்கப்படுகிறது. இதுக்கு எதிராக தான் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் போன்ற மனிதர்களெல்லாம் தீவிரமாக போராடினார்கள். ஒவ்வொரு நபருக்கும் சம உரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று. அப்போஸ்தலனாகிய பவுல் அதுதான் இங்கே சொல்றார். இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன நினைத்தாங்க, தேவன் தங்களுக்கு மட்டும் என்று நினைத்தாங்க. இப்போ புறஜாதியார் என்ன நினைக்கிறாங்க? இப்போ ரோமாபுரிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதுறாரு. அந்த சபையில யூதர்கள் அல்லாதவர்கள் என்று ஒரு சிறிய பிரிவினை இருக்குது. அதன் மூலமாக அவர்களுக்குள்ள நிறைய வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த யூதர் அல்லாதவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாங்க, உங்க காலம் முடிஞ்சிருச்சுப்பா,
இப்ப எங்க காலம்? இது புறஜாதிகளின் காலம், யூதர்கள் அல்லாதவர்களின் காலம். பவுல் சொல்றாரு, தேவன் உங்களை கரம் பிடித்திருக்கிறார். அதுக்கு அவர் பயன்படுத்துற ஒரு உவமை தான் இந்த காட்டு ஒலிவ மரத்தின் உவமை. காட்டு ஒலிவ மரங்கிறது அங்கே ரொம்ப காமனான ஒரு காரியம் அவங்களுடைய பார்வைக்கு. இந்த இஸ்ரவேல் ஒரு காட்டு ஒலிவ மரத்தை போல் இருக்கு. அதில் ஒட்ட வைக்கப்பட்ட கிளைகள் தான் நாம். அதனுடைய அர்த்தம், தேவன் காட்டு ஒலிவ மரத்தை முற்றிலுமா நிராகரித்து விட்டார் என்று அல்ல. அந்த இஸ்ரவேல் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்திலே புறஜாதியினர் கிறிஸ்துவின் மூலமாக சுதந்திரவாளிகளாக நம்ம மாறி இருக்கிறோம். எப்படி இஸ்ரவேல் மக்கள் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் நிமித்தமாக கர்த்தரால் காக்கப்பட்டு மீட்கப்பட்டார்களோ, அதே மாதிரி தேவன் ஆபிரகாமுக்கு கூறின வாக்கு தத்தம், உன் மூலமாக உலகத்தில் உள்ள எல்லா மனிதரையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின் பலனாக தான் நீங்களும் நானும் தேவனுடைய குடும்பத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்களும் நானும் ஆபிரகாமினுடைய சந்ததியிலே தோன்றாமல் இருந்தாலும் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, உன்னை மாதிரி யார் என்னை விசுவாசிக்கிறாங்களோ ஆபிரகாம், அவன் எந்த இனத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவனை நான் என்னுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வேன்னு சொன்னாரு. ஆகையினால நம்ம சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இது நமக்கு என்ன கற்றுத்தருது? நாம் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை என்ன மனநிலையில் பார்க்கிறோம் என்பதை குறித்து நமக்கு இது கற்றுத்தரும். யூதர்கள் என்ன நினைக்கிறாங்க? we are special. நாங்கள் மெய்யான கடவுளை ஆராதிக்கிறோம், அவங்கள மாதிரி நாங்கள் மோசமானவங்க கிடையாது, நாங்கள்லாம் தேவனுடைய பார்வையில் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் கூட இப்படிப்பட்ட மேட்டிமையான எண்ணம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். நிறைய நேரங்களிலே நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் என்ற போர்வையிலே பிற மதத்தாரின் பக்தி மார்க்கத்தையும் அவர்களுடைய ஆவிக்குரிய செயல்களையும் அவர்களுடைய தெய்வங்களையும் அவர்களுடைய வழிபாட்டு முறைகளையும் குறித்து மிகவும் கேவலமாக வர்ணிக்கின்ற அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள். அநேக விசுவாசிகள் புற மதத்தினரை காயப்படுத்தும் விதத்திலே அவர்களுடைய மத சம்பந்தப்பட்ட காரியங்களை குறித்து மிகவும் இழிவாக பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனை பட்டணத்திலே நின்று கொண்டிருந்த போது அங்கே அநேக தெய்வங்களுக்கு சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறத அவன் பார்க்குறான். பல தெய்வங்களை அவங்க வழிபட்டு கொண்டிருக்கிறான். அதுக்கு இடையில் அவன் என்ன பண்றான்? ஒரு பலிபீடத்தை கட்டி அறியப்படாத தேவனுக்குன்னு ஒரு பலிபீடத்தை வைத்திருக்கிறான். இப்போ பவுல் அங்க சுத்தி இருக்கிற எல்லா விக்கிரகங்களை பார்த்த உடனே அவர் இப்படி ஆரம்பிக்கல. அத்தனை பட்டணத்துக்காரர்களே, சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டோட்டில், ஹிப்போக்ரேட்டஸ் போன்ற மிகப்பெரிய தத்துவ ஞானிகள் தோன்றின இந்த பட்டணத்து மக்களாகிய நீங்கள் முட்டாள்களை போல உயிரற்ற பிம்பங்களை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கல. பவுல் எப்படி ஆரம்பிக்கிறாரு? அத்தேனை பட்டணத்து மக்களே, நீங்கள் எப்போதும் தீவிரமாய் ரட்சிப்பின் வழியை ஆராய்கிறவர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு எப்படியாவது உண்மையான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டிருக்கிறேன். எப்படியாவது நீங்க ரட்சிக்கப்படும் சொல்லி விருப்பம் உள்ளவர்கள் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு என்ன சாட்சி? இத்தனை தெய்வங்களை நீங்கள் வழிபடுவதே நீங்கள் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் என்பதை எனக்கு காண்பிக்கிறது. பவுலுடைய நோக்கம் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய நம்பிக்கையையோ ஒரு மனிதனுடைய மத வழிபாட்டு முறையையோ அவமதிக்க வேண்டும் என்பது அல்ல. எப்படியாவது அந்த மனிதன் மெய்யான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே. அதனாலதான் பவுல் இங்க சொல்றாரு, யூதர்கள் புறஜாதியினரை இழிவா நடத்தினாங்க, இப்ப யூதர் அல்லாத புறஜாதியினர் யூதர்களை இழிவா நடத்தாதீங்க. மாறாக நீங்க ரெண்டு பேருமே ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய கிருபையினால் என்பதை உணர்ந்து கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. எனக்கு அன்பானவர்களே, நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமே என்றால் இந்த உலக மக்களை உண்மையாக நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களிடத்திலே நாம் நட்புறவு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் புரிந்து கொள்கின்ற எளிமையான விதத்திலே கர்த்தருடைய வசனத்தை அவர்களுக்கு எடுத்து செல்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
மூன்றாவது கருத்து, தேவன் இன்றைக்கும் தன்னை தேடுகிற யாவருக்கும் இரக்கமுள்ளவர் என்பதை தான் 22ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரை அவர் கூறுகின்றார். இங்கு அவர் பயன்படுத்துகிற வழக்கு, விவாதம் என்ன? அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் தேவனை கைவிட்டு, அதாவது தேவனுக்கு கீழ்ப்படியாம போனபடினாலே இந்த உலக மக்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள் என்றால், இந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்றால் அது உலகத்திற்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக மாறும். How greater it will be. இப்ப பவுலுடைய வாதம், தேவன் இன்றைக்கும் இஸ்ரவேலிலே யாராவது மனம் திரும்புவார்கள் என்றால் அவர்களை ஏற்றுக்கொள்கிறவர்களாகவும் அவரை பயன்படுத்துகிறவராகவும் இருக்கின்றார். இது யூதர்களுக்கு மட்டும் பொருந்தாதுங்க, நமக்கும் பொருந்தும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய மனநிலை என்னன்னா, எனிவே என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப மோசமானவனா நடந்துட்டேன், ஆகினால இனிமேல் செய்யணும்னு எதுவுமே இல்லை, நான் பாட்டுக்கு சர்ச்சுக்கு வரேன், ஒரு ஓரமாக உட்காடுறேன், பிரசங்கத்தை கேட்குறேன், என்னால் முடிஞ்ச நல்லதை செஞ்சுட்டு அமைதியாக போயிடுறேன். நான் முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ண போகிறது கிடையாது, இல்லை இந்த சுவிசேஷ ஊழியத்தில் நான் பங்கு பெற போகிறது கிடையாது, இல்லை நான் கொயரில் நான் ஒரு பங்காக இருக்க முடியாது, நான் எந்த ஊழியத்திலையும் நான் பங்கு பெற மாட்டேன், ஏதோ ஓரமாக வந்தோமா போனோமா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதுக்கு காரணம் என்னது? ஏன்னா என்னுடைய கடந்த நாட்களை நான் திரும்பி பார்க்கும்போது என்னுடைய கடந்த கால வாழ்க்கை மிகவும் மோசமா இருக்கு, ஆகையினால என்னையெல்லாம் கடவுள் பயன்படுத்த மாட்டாரு நிறைய பேர் நினைத்துக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் மக்களும் யூதர்களும் அப்படி நினைக்கலாம், எங்க முன்னோர்கள் எல்லாருமே சுவாமிய சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, தீர்க்கதரிசிகளை வெறுத்துட்டாங்க, அவங்கள கொன்னு போட்டுட்டாங்க, எங்களையே கடவுள் பயன்படுத்துவாரா? பவுல் சொல்றாரு, நாம் ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்துவார். தன்னை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சிந்தித்த போது அவர் கூறினது, பாவிகளிலே பிரதான பாவி நான் தேவ தூஷணம் கிறிஸ்துவை மறுதலித்தவனாக இருந்தேன், நான் ஒரு கொலை பாதகன், கிறிஸ்தவர்களை கொலை செய்து அவர்களை அழிக்க முற்பட்டேன், ஆனால் தேவன் தன்னுடைய இரக்கத்தினால் என்னை ரட்சித்து இன்றைக்கு அவருக்காக ஒரு அப்போஸ்தலனாக என்னை பயன்படுத்துகிறார். அதே மாதிரிதான் உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்த வல்லவராக இருக்கின்றார். அவர் இன்றைக்கும் இரக்கம் உள்ளவர். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற மன உறுதியோடு அவரிடத்துல வரும்போது கர்த்தர் அவர்களை உயர்த்தி வல்லமையாய் பயன்படுத்துகிறவராக இருக்கின்றார். நம்ம பார்த்தோம், நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் பெருமை பாராட்டக்கூடாது. அதே போல எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படும்படியாக தேவன் யூதர்களை கைவிட்டார் என்று நம்ம பார்த்தோம். ஆனால் அதே சமயம் தேவன் தன்னை தேடுகிற யாவருக்கும் இரக்கம் உள்ளவராய் யூதர்களிலும் புறஜாதிகளிலும் இன்றைக்கும் தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்தை செயல்படுத்துகிறவராய் இருக்கின்றார். நான்காவது கருத்து, நம்முடைய ரட்சிப்பை நாம் எளிமையானதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. டோன்ட் டேக் யோர் சால்வேஷன் லைட்லி. இதுதான் 22ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனத்தில் இருக்கின்ற அந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கின்ற இரண்டாவது கருத்து. நான் ஏற்கனவே சொன்னேன், நமக்கு ஏதாவது ஒன்று இலவசமாக கிடைக்குமே என்றால் அதை நம்ம ஒரு பொருட்டாக எண்ணிக்கொள்வது கிடையாது. ஒருவேளை நமக்கு நல்ல பெற்றோர் இருக்கிறாங்க, அந்த பெற்றோருடைய நிழலிலே நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நேரத்துக்கு நமக்கு உணவு கிடைக்குது, நம்ம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு இருக்குது, நம்முடைய தேவைகளுக்கு பெற்றோர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த பெற்றோருடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஒரு பொருளை இழக்கிற வரைக்கும் அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு சுத்தமாக தெரியாது. என்னுடைய தாத்தா, அதாவது என்னுடைய அப்பாவுடைய தந்தை இன்றைக்கு உயிரோடு இல்லை. அவர் உயிரோடு இருந்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு நட்புறவு இருந்தது. நான் ஊழியத்துக்கு போனனால என்னை அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி என்னை பார்க்க வருவார். நிறைய நேரங்கள், அதாவது நிறைய ஆவிக்குரிய காரியங்கள் ஒரு நண்பனோடு பேசுவது போல் நான் அவர்கிட்ட பேசியிருக்கிறேன், விவாதிச்சிருக்கேன். 2 பேரும் நிறைய சண்டைலாம் போட்டிருக்கோம் பைபிள் வாசனத்தை வச்சு. ஆனால் அவர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் 2 இல்லை 3 முறையாவது ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி ஆவிக்குரிய காரியங்களை என்னோட பேசுவார். நீ நல்லா இருக்கிறியா, அதை பற்றிலாம் கேட்டுட்டு, இந்த வாரம் நீ பைபிள்லேருந்து என்ன கற்றுக்கொண்ட, இந்த வாரம் என்ன பிரசங்கம் பண்ண, இந்த வாரம் என்ன நீ போதித்த, இல்லை இந்த வாரம் என்ன நீ கற்றுக்கொண்ட, அப்புறம் அவர் என்ன கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னோடு பேசுவார்.
அப்புறம் உனக்காக நான் இந்த காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் இருக்கிற வரைக்குமே அதை நான் ஒரு பொருட்டாக எண்ணினது கிடையாது. ஆனால் அவர் மரித்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு வெற்றிடம் உருவானதை போல நான் என்ன பண்ணேன், ஃபீல் பண்ணேன். ஏன்னா அது மாதிரி உரிமையாக என்கிட்ட இந்த வாரம் என்ன நீ கற்றுக்கொண்ட, இந்த வாரம் நீ என்ன போதித்த, கடவுள் உன்னோட என்ன பேசிகிட்டு இருக்காரு, உனக்காக நான் என்ன ஜெபம் பண்ணோம் அப்படின்னு கேட்குற ஒரு ஆள் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ பவுல் அதான் சொல்கிறாரு, இந்த ரட்சிப்பு தேவன் நமக்கு இலவசமாக கொடுத்துருக்காரு. எப்படி இலவசமாக கொடுத்துருக்கிறாரு? இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் நேசித்து உங்களையும் என்னையும் ரட்சிக்கணும்னு சொல்லி அவர் தீர்மானித்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக சிலுவையில் அவர் அர்ப்பணித்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அந்த குமாரனாகிய கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்காக நம்முடைய மனக்கண்களை திறந்து நம்மை விசுவாசிகளாக்கி நம்மை கைவிடாமல் பார்த்து கொண்டிருக்கிற தேவன். இதெல்லாம் தேவன் மறைமுகமாக செஞ்சுட்டு இருக்கார். இல்லை அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம், ரட்சிப்பில் நிலைத்திருக்க மாட்டோம். ஆனால் இதை பற்றி நம்ம கவலையப்படுறது கிடையாது. ரோமர் 12ஆம் அதிகாரத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை குறித்து நம்ம தியானிக்க போகின்றோம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானம், தேவனுடைய திருப்பந்தி என்று ஆவிக்குரிய காரியங்களை ஒரு மத சம்பிரதாயத்தை போல பின்பற்றி வருகிறார்கள். They don't really care about it. இப்போ பவுலுடைய எச்சரிப்பு என்னது? இந்த யூதர்களை தேவன் சிட்சித்திருப்பார் என்றால் அவருடைய விலையேற பெற்ற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அதை உதாசீனப்படுத்துகின்ற நம்முடைய ஆவிக்குரிய ஒழுங்கீனத்தை அவர் கண்டு கொள்ளாமல் இருப்பாரா? இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எதுவுமே சொல்லலை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒழுங்கினமாக இருப்பானே என்றால் என்ன நடக்கும்னு சொல்லி பவுல் எதுவுமே சொல்ல கிடையாது. ஆனால் அவர் கூறுகிற ஒரு காரியம், நீங்கள் இஸ்ரவேலை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் அவர்களுடைய ஆவிக்குரிய ஒழுங்கினத்தை கண்டிக்கிறவராக இருந்தார். ஏனென்றால் நம்முடைய தேவன் பரிசுத்தமும் நீதியும் உண்மையும் உள்ள தேவன். அவர் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தையும் தூய்மையும் அன்பையும் நீதியையும் மனதுருக்கத்தையும் அவர் விரும்புகின்றார். தன்னுடைய பிள்ளைகள் தன்னை போல் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய பரிசுத்தத்தை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். இஸ்ரவேல் மக்களுக்குள்ளாக அது இல்லாத போது அந்த இஸ்ரவேலை சிட்சிக்க தேவன் தயங்கவில்லை. அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் தேவன் சீர்திருத்த தயங்க மாட்டார். எனவே ஜாக்கிரதையாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று சொல்கிறார். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின போது மிகுந்த நடுக்கத்தோடும் ஜாக்கிரதையோடும் பயத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று எழுதுகின்றார். 5ஆவதாக பவுல் இந்த கருத்துக்களை கூறும்போது நிறைய பேர் சொல்லலாம், என்னடா விசுவாசத்தினால ரட்சிப்பு, ஏதோ ஆதாமை படைத்தாருன்னு சொல்கிறீங்க, அவன் ஏதோ பாவம் பண்ணானா, அவன் பாவம் பண்ணனால உலக மக்கள் எல்லாம் பாவிகளாகிட்டாங்களாம், ஆகினால நான் பாவியான், எனக்கு ரட்சிப்பு தேவையான், அதுக்காக நான் இயேசுவை விசுவாசிக்கணுமா, நான் எவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணுறேன், 1000 ஏழைகளுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன், எந்த மனுஷன்டையும் நான் பொய் சொன்னது கிடையாது, ஒவ்வொரு வாரமும் நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், இல்லை எத்தனையோ ஊழியங்களுக்கு நான் காணிக்கை கொடுக்குறவனாக இருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா தான் பரலோகம் போகணும்னு சொல்கிறீங்களே, என்னுடைய நற்செயல்கள் மூலமாக நான் போக முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இருக்கலாம். அப்போ தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை வர்ணிக்கிறவர்கள், இழிவாய் பேசுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். இப்போ பவுல் அவங்ககிட்ட சொல்கிறாரு, நீங்கள் தேவனுடைய ஞானத்தை பற்றி கொள்ள ஆர்வமுள்ளவர்களாக இருங்க. ட்ரஸ்ட் இன் தி இன்ஃபைனட் விஸ்டம் ஆஃப் காட். தேவனுடைய அளவிடப்பட முடியாத ஞானத்திலே நம்பிக்கை வையுங்கள். இந்த தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் என்பது அவருடைய ஞானத்தை நமக்கு பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. அதனால தான் அவர் ஆரம்பிக்கிறாரு, தேவனுடைய ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. இந்த 11 அதிகாரங்களிலே அவர் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற காரியத்தை வலியுறுத்தி பேசிட்டு, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற தேவனுடைய திட்டத்தை குறித்து அவர் நினைக்கும் போது அவருக்கு வார்த்தைகள் வரல. அவர் உடனே அவர் சொல்றாரு,
What a marvelous thing it is. கர்த்தருடைய இந்த ஞானம் எப்பேற்பட்டது. நம்ம 9-10 அதிகாரங்களை தியானிக்கும் போது நான் உங்கள்கிட்ட சொன்னேன், தேவன் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை எப்படி வடிவமைத்திருக்கிறாருங்க. எந்த ஒரு நபராலும் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். மரண படுக்கையில இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, ஒரு சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி, வாலிபனாக இருந்தாலும் சரி, ஒரு 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 காட்டுக்குள்ளாக நாகரிகமற்றவனாக வாழ்கின்றவனாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் இந்த ரட்சிப்பு சமீபமானது. படித்தவன், படிக்காதவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன். அதனாலதான் பவுல் சொல்றாரு, இதை விட மேலான விதத்திலே மனித குலம் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு திட்டத்தை என்னால நினைச்சு பார்க்க முடியல. அப்போஸ்தலனாகிய பவுல் என்பவன் ஒரு எளிய ஒரு அப்போஸ்தலன் அல்ல. அவன் உலக வரலாற்றிலே பெரும் மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி. மேற்கத்திய கலாச்சாரத்தை குறித்து எடுக்கும்போது அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை மாற்றி அமைத்த 10 நபர்களிலே ஒருவராக அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவத்தின் தாக்கத்தை குறித்து பேசும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து கிறிஸ்தவர்களிலே அதிக தாக்கத்தை உருவாக்கினவர் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று நம்பப்படுகிறது. இந்த பவுலுடைய எழுத்துக்கள் இல்லை என்றால் நம்மிலே அநேகர் மேலான ஆவிக்குரிய உண்மைகளை அறிந்திருக்க மாட்டோம். அதனால பவுல் ஒரு சாதாரண ஒரு மனிதன் அல்ல, அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி, மாஸ்டர் ரைட்டர். அந்த பவுலே வியந்து போய் உட்கார்ந்துருக்கிறார். அவருக்கு வார்த்தையே வரல. அவர் சொல்றாரு, தேவனுடைய அறிவையும் தேவனுடைய ஞானத்தையும் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தையும் நான் என்னவென்று சொல்வது. அது வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை, அது விளக்க வார்த்தைகள் இல்லை. 34ஆம் வசனம் சொல்றாரு, யார் கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்க முடியும்? கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? ஆகையினாலதான் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை குறித்தோ தேவனுடைய திட்டங்களை குறித்து பேசும் பொழுதோ நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய உள்ளத்தை முழுவதும் அறிந்தவர்கள் போல் பேசுவார்கள். எனக்கு எல்லாமே தெரியும், we know the right doctrine, we know the right theology. நாங்க போதிக்கிறது தான் சரியான சத்தியம், எங்களுக்கு தெரியாத எதுவுமே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த வேத வசனம் என்பது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினது. அவருடைய தூய பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக பரிசுத்த மனிதர்களை கொண்டு அவர் நமக்கு எழுதி கொடுத்தது. இந்த வேத வசனம் கர்த்தரை பற்றி என்ன கூறுகின்றதோ அவ்வளவுதான் அவ்வளவுதான் நமக்கு தேவனை பற்றி தெரியும். இந்த வேத வசனம் என்னுடைய மீட்பிற்கும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கும் இந்த உலகத்துல கர்த்தருடைய நற்சாட்சியா இருப்பதற்கும் போதுமானது. அதான் 2 தீமோத்தேயு 3:16 நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இந்த வேத வசனங்கள் தேவன் யார் என்று அவரை முழுமையானவராக நமக்கு காண்பிப்பதற்கு போதுமானதாக இல்லை. ஏன்னா தேவன் இந்த வேத வசனங்களிலே தன்னை வெளிப்படுத்தியதை காட்டிலும் உன்னதமானவர். அண்ட சராசரம் என்று சொல்லும் பொழுது எத்தனையோ பால்நிலை மண்டலங்கள், எத்தனையோ கிரகங்கள், எத்தனையோ சூரியன், எத்தனையோ சந்திரன், அதெல்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி தேவன் இந்த வேதத்துல நமக்கு கூறல. ஆனா அவைகளையும் தேவன் தன்னுடைய கைப்பிடியிலே வைத்திருக்கிறார். ஆனந்த பவுல் சொல்றாரு, நீ ரட்சிப்பின் திட்டம் என்று வரும் பொழுது யார் தெரிந்து கொள்ளப்பட்டவன், யார் தெரிந்து கொள்ளப்படாதவன், யாரெல்லாம் ரட்சிக்கப்படுவா, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டான், இப்படிலாம் நீ யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா இதை உன்னால் விளங்கி கொள்ளவே முடியாது. அது கர்த்தருடைய செயல். கர்த்தர் யாரை ரட்சிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறாரோ அவர்களை ரட்சிப்பார். எந்த விதத்தில் ரட்சிக்கணும்னு சொல்லி தீர்மானிக்கிறாரோ அந்த விதத்தில் ரட்சிப்பார். தேவன் இஸ்ரவேலுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அவர் கொடுப்பார். அதுக்கு அதை நீ கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா அவர் சொல்லாரு, முதலாவது தேவனுக்கு ஒன்றை நீ கொடுத்தால்தான் அவரிடத்திலிருந்து ஒன்றை நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தேவனுக்கு ஒன்றை கொடுக்கக்கூடிய அளவிற்கு உன்னிடத்தில் ஒன்றுமில்லை. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய ரகசியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளும் போதும், தேவனுடைய திட்டங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளும் போதும், தேவனுடைய செயல்பாடுகளை குறித்து நாம் அறிந்து கொள்ளும் போதும், அவருடைய ஞானம், பரிசுத்தம், அவருடைய கிருபை, இரக்கம் ஆகியவற்றுக்கு நம்மை சமர்ப்பித்தவர்களாய் 36ஆம் வசனத்தில் அவர் சொல்றது போல, சகலமும் அவராலும் அவர் மூலமாய் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை மகிமைப்படுத்த கற்றுக்கொள். ஏனென்றால் இது தேவனுடைய அனாதி விருப்பமும் திட்டமும் சித்தமுமாய் இருக்கிறது. எனவே நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் பெருமை பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டாம். இந்த உலக மக்களின் ரட்சிப்பிற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாகவும் உழைக்கிறவர்களாகவும்
உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்களாகவும் நாம் இருக்கலாம். கர்த்தர் இரக்கமுள்ளவராய் உலக மனிதர்களை ரட்சிக்கும்படியாக அவரிடத்தில் நாம் மன்றாடலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பையும் கிறிஸ்தவ வாழ்க்கையும் நாம் லேசான ஒரு காரியமாக எடுத்துக்கொள்ளாமல் மிகுந்த பயபக்தியோடு நடுக்கத்தோடு நாம் வாழ கடவோம். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் ஞானமுள்ளவர் என்பதை மறவாமல் அவருடைய ஞானத்திற்கு நம்மை சமர்ப்பித்து அவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். தேவன் தாமே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. ஆமென். எங்கள் கண்மலையாகிய நல்ல கர்த்தாவே, இந்த நாளில் நல்ல கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெற எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. தேவனை, உம்முடைய ஞானம் எவ்வளவு பெரியது! ஆராயப்பட முடியாத உன்னதமான கர்த்தராய் நீர் இருக்கிறீர். உம்முடைய வேத வசனத்திலே நீர் உம்மை வெளிப்படுத்தி இருந்தாலும் இந்த வேத வசனங்களிலே நீர் வெளிப்பட்டிருப்பதை காட்டிலும் உன்னதமானவர் என்று நாங்கள் அறிந்து கொள்கிறோம் சுவாமி. ஏனென்றால் எங்களுடைய அறிவு மட்டுப்பட்டதாக இருக்கிறது. மனித மொழி உம்மை முழுவதுமாக வர்ணிக்க இயலாததாக இருக்கிறது. எனவே நீர் உன்னதமான தேவன் என்று அறிந்து உமக்கு விரோதமாக முறுமுறுக்காமல், உம்மை கேள்வி கேட்காமல், கர்த்தாவே உமக்கு ஆலோசனை சொல்ல முயற்சிக்காமல், எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய தெய்வீக ஞானம், உம்முடைய பரிசுத்தம் வெளிப்படுகிறது என்பதை உணர்ந்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்தரலாம். எங்களுடைய ரட்சிப்பிற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக நீர் தந்தருளி எங்களை மீட்டெடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. இந்த ரட்சிப்பிற்கு நாங்கள் எப்போதும் நன்றி கடன் பட்டவர்களாய், உமக்கு உண்மையுள்ளவர்களாய், உம்மை முழு மனதோடு நேசிக்கவும், எங்களுடைய சக மனிதர்கள் மீது முழு மனதோடு அன்பு கூறவும் எங்களுக்கு நீர் உதவி செய்தரலும். எங்களுடைய முன்னோர்கள் செய்த தவறை நாங்கள் செய்யாதவாறு உம்முடைய வேத வசனத்திற்கு ஆழமாய் நாங்கள் செவி கொடுத்து அந்த வேத வசனத்தின்படி வாழ எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும். இந்த நாட்களிலே கொரோனாவின் தாக்கத்திலிருந்து நீர் எங்களை சற்று விடுவித்து வருவதற்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே, நீர் ஒருவரே இந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை விடுவிக்க முடியும் என்று நாங்கள் நம்பி நாங்கள் எங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இந்த உலகத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. தேவனே, இந்த தீவிரமான வியாதியிலிருந்து எங்களை நீர் சுகப்படுத்தி ஆண்டவரே மீண்டும் இயல்பு நிலைக்கு நாங்கள் திரும்ப நீர் எங்களுக்கு உதவி செய்தரணும். இந்த நாட்களிலே தங்களுக்கு பிரியமானவர்களை இழக்க கொடுத்தவர்களுக்காக, ஆண்டவரே வியாதிப்பட்டவர்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீக ஆறுதலும், உம்முடைய தெய்வீக தொடுதலும், உம்முடைய தெய்வீக கிருபையும் அவர்களோடு இருக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். மருத்துவமனைகளில் இருக்கிறவர்கள் சீக்கிரமாக குணமடைந்து வீடு திரும்ப நீர் உதவி செய்தரணும். பாதிக்கப்படாதவர்கள் மீது உம்முடைய விசேஷ பாதுகாவல் இருக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த நாட்களிலே தங்களுடைய வேலையை இழந்து வருமானத்தை இழந்து தவிக்கின்ற கிறிஸ்தவர்களுக்காகவும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் அனுதின மன்னாவை கொடுக்கிற தேவன் நீர் ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஒவ்வொருடைய தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, நீர் இரக்கமுள்ள தேவனாயிருந்து ஒவ்வொருவருடைய தேவையும் அனுதினமும் சந்திக்கும்படியாய் உம்முடைய கரங்களிலே அவர்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய சபை மக்களுக்காக நன்றி. இந்த யூடியூப் வழியாக இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நன்றி. அவர்களோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். இந்த புதிய வாரத்தை நீர் நன்மையினால் நிரப்பும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். உம்முடைய தேவ ஆவியானவர் உம்முடைய கிருபையினால் எங்களை வழி நடத்தி உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். மனிதர் எவர்க்கும் ஒரே சுவிசேஷம், பரலோகம் தந்த ஒரே விசேஷம். மனிதர் எவர்க்கும் ஒரே சுவிசேஷம், பரலோகம் தந்த ஒரே விசேஷம். பாவ மன்னிப்பு தரும் சுவிசேஷம்.
இயேசுவே அந்த நற்சுவிசேஷம், ஏற்றுக்கொள் உனக்கு உகந்த விசேஷம். இயேசுவே அந்த நற்சுவிசேஷம், ஏற்றுக்கொள் உனக்கு உகந்த விசேஷம். மனிதர் எவர்க்கும் ஒரே சுவிசேஷம், பரலோகம் தந்த ஒரே விசேஷம். சுத்த இதயம் தரும் சுவிசேஷம், கடவுள் தொடர்பு வழங்கும் விசேஷம். சுவைக்க சுவைக்க நற்சுவிசேஷம், ஏற்றுக்கொள் உனக்கு உகந்த விசேஷம். சுவைக்க சுவைக்க நற்சுவிசேஷம், ஏற்றுக்கொள் உனக்கு உகந்த விசேஷம். மனிதர் எவர்க்கும் ஒரே சுவிசேஷம், பரலோகம் தந்த ஒரே விசேஷம். பரலோக பாக்கியம் தரும் சுவிசேஷம், மரண மங்களம் என்ற விசேஷம். தருணம் இதுவே நற்சுவிசேஷம், ஏற்றுக்கொள் உனக்கு உகந்த விசேஷம். தருணம் இதுவே நற்சுவிசேஷம், ஏற்றுக்கொள் உனக்கு உகந்த விசேஷம். மனிதர் எவர்க்கும் ஒரே சுவிசேஷம், பரலோகம் தந்த ஒரே விசேஷம். மனிதர் எவர்க்கும் ஒரே சுவிசேஷம், பரலோகம் தந்த ஒரே விசேஷம்.